ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் டாட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முழு கோதுமை நம்ம கடையில் வாங்குவோம்ல முழு கோதுமை, அதுலேருந்து எப்படி கோதுமை புட்டு மாவு வந்து செய்கிறது வீட்டிலே ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கிலோ கோதுமை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு, நல்லா குண்டாக பொசு பொசுன்னு இருக்குது. இதை நல்ல தண்ணியிலேயே ஊற வச்சதுனால நான் அந்த தண்ணியோடய அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சுட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மூடி போட்டுடலாம். பொங்கியெல்லாம் ஊற்றாது. நீங்கள் வந்து லைட்டாக ஒரு கேப் இருக்கிற மாதிரி மூடி போட்டு வச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பொங்கியெல்லாம் ஊற்றாது. இது வந்து 20லேருந்து ஒரு 25 நிமிஷம், அதிகபட்சமாக ஒரு 30 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் இது வந்து நல்லா வெந்ததுன்னா போதும். நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து பார்க்கும்போது சாதம்லாம் நம்ம வந்து அரிசியை போட்டு வேக வைக்கும்போது நல்லா பூத்து வரும்ல, அந்த மாதிரி நல்லா பூத்து வந்துடும். அரை மணி நேரத்தில் 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து உப்பு போடாமல் வேக வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணியை இருத்துட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக கோதுமை மாவுக்கு எப்படி கோதுமை காய வச்சு எடுத்துக்குவோமோ அது மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து பொலன்னு காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து மிஷினில் கொடுத்து புட்டு மாவுக்கு அப்படின்னு சொல்லி அரைச்சோன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி குறன்னு நம்ம கடையில் எப்படி வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து நல்லா இருக்கும். நான் இதில் வந்து உப்பு போடாமல் அரைச்சதுனால, வேக வச்சதுனால நான் இதில் வந்து வேணுங்கிற அளவு புட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 3 கரண்டி மாவு எடுத்துக்கிறேன். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணி ஊற்றி நம்ம வந்து புட்டு மாவு பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இது வந்து நம்ம வீட்டிலே செய்யும்போது நல்ல எக்கனாமிக்காகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஏன்னா நம்மளே கைப்பட செய்கிறதுனால கோதுமை புட்டு மாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து புட்டு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைச்சிக்கலாம். இதில் வந்து கட்டியாக ஆகிறதுக்கு வந்து சான்ஸே இருக்காது. ஏன்னா நம்ம வேக வச்சு புட்டு மாவு ரெடி பண்ணதுனால உங்களுக்கு வந்து பெரிய கட்டியாலாம் இருக்காது. இந்த புட்டு இதில் என்ன ஸ்பெஷலாக, நீங்கள் காலையில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது நீங்கள் வந்து சாயங்காலம் ஸ்நாக்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாகவே இருக்கும், உங்களுக்கு வந்து விரைச்சி போகாது, வேறன்னு ஆகாது. தண்ணி தெளித்து நல்லா புட்டு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுட்டு, இதை வந்து ஊரெல்லாம் வைக்க வேணாம், ஜஸ்ட்டு மூடி போட்டு வச்சுட்டு நான் உடனே வந்து ஏன்னா காஞ்சிருன்றதுக்காக மூடி போட்டு வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம எப்போவுமே புட்டை வைக்கிற மாதிரி இதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இந்த பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே நம்மளோட புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எடுக்கும்போதே தெரியும், நல்லா உதிரியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம புட்டு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றி நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் நான் வந்து 2 வாழைப்பழம், நாட்டு சக்கரை, தேங்காய் பூ போட்டு நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம வீட்டிலே ஈஸியாக சூப்பராக இந்த கோதுமை மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது எங்கள் மாவு மில்லில் வந்து அரை கிலோ மாவு வந்து 60 ரூபான்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை மாதிரி நம்ம வந்து வீட்டிலே செஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து நிறையாவே செஞ்சு வச்சுக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க டிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.